ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பைசியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி வருது இல்லையா, அதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது கோதுமை மாவில் பண்ணுறது. இதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாலையும் பண்ணலாம், இது இல்லை 1 கப்பு மைதா 1 கப்பு கோதுமை மாவுலையும் பண்ணலாம். அப்புறம் பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், கருப்பு எள்ளு இருந்தாலும் ஓகே. கருவேப்பிலை கொஞ்சமாக இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அல்லது பட்டர் உருக்கி இந்த மாதிரி வச்சுக்கணும். உப்பு டேஸ்ட்டுக்கு, வெறும் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரையாக இந்த மாவில் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா தான் தண்ணி தெளித்து பிசையணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் ஊறி இந்த மாவில் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எல்லா பொருளையும் போட்டுட்டு நெய் கொஞ்சம் பார்த்து விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுட்டு அது அப்புறமா தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ இதை நெய்யை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நெய் எதுக்கு விடுறதுன்னா நல்லா மணமாக இருக்கும், அதோட நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். நீங்கள் பட்டர் போடலாம், அதுவும் உருக்கி போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு காய்ச்சுவீங்க இல்லையா, அந்த சூடான எண்ணெயை வேணாலும் ஒரு 1லேருந்து 1.5 கரண்டி ஊற்றிக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அந்த நெய் எல்லாம் அந்த மாவில் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மசாலா, அந்த மிளகா, உப்பு, காரம் எல்லாம் நல்லா அதில் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு கையில் பிடிச்சி பார்க்கணும். நல்லா பிடிக்க வரணும். பிடிச்சிட்டு அதை உதுத்தா நல்லா மாவு மாதிரி உதிரணும். இதுதான் இதுக்கு பதம். இப்போ இதில் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பொறுமையாக பிசையணும். நீங்கள் எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்போ தான் நல்லா கெட்டியாக பிசைய முடியும். நீங்கள் கொஞ்சம் நிறைய விட்டிங்கன்னா அப்புறம் லூஸ் ஆகிடும். ஸோ நல்லா கெட்டியாக மாவு பிசையணும். சப்பாத்திக்கெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக பிசையுவோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் பிசையக்கூடாது. கெட்டியாக பிசைஞ்சால் தான் நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ இது கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நெய் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறின அப்புறமா திரட்ட ஆரம்பிக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக பிசைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் பதம். இப்போ இது ஊறட்டும் ஒரு 10 நிமிஷம், அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு பால் சைஸ் எடுத்து நீங்கள் சப்பாத்தி திரட்டுற மாதிரி நல்லா மெல்லிசாக திரட்டிக்கணும். உங்களுக்கு அட் அ டைம் சீக்கிரமாக வேலை ஆகணும்னா நீங்கள் மேடையில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, சமையல் மேடை இருக்கு இல்லையா, நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் பெரிய பாலாக எடுத்து பெரிய சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிட்டு அப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். திரட்டும் போது மேல் மாவு போட்டு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அப்படி இல்லைன்னா எண்ணெய் விட்டு கூட நீங்கள் திரட்டிக்கலாம். அப்போ தான் நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது ஒட்டாமல் ஈஸியாக வரும். இந்த சோமாஸு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கரண்டி எடுத்து அதில் வீல் மாதிரி இருக்கும் இல்லையா பின்னாடி, அதில் வச்சு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிசைன் வரும் ஓரத்தில். இந்த மாதிரி கிராஸாக வெட்டினீங்கன்னா நல்லா டைமண்ட் ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா கத்தி இருந்தாலும் ஓகே. இப்போ இதை ஒன்றா பொறுமையாக தட்டில் எடுத்து போட்டுக்கணும். மேலே போடலாம், ஒட்டிக்காது. ஒட்டினாலும் உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்து நல்லா ஒரு வாண்டியில் எண்ணெயை காய்ச்சிட்டு அதில் ஃபுல்லாக நீங்கள் எண்ணெயை எவ்வளோ பத்துதோ உங்களுக்கு அவ்வளோ இது சிப்ஸை அதில் போட்டுடலாம். இப்போ இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுக்கணும். பாருங்கள், அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா வறுக்கணும்.
நல்ல நிறம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியான கார சிப்ஸ் ரெடி. இது வீட் ஃப்ளோரில் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக வரும். மைதாவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வெள்ளையாக வரும். ஆனால் வீட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷன் ஆனதுனால நான் வீட்டில் பண்ணுறேன். இது மாதிரி அடுத்த இதுவும் போட்டுடலாம். போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு பண்ணிட முடியுது. இது வந்து இந்த தீபாவளி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ புதுசாக சமையல் கற்றுக்குறவங்க கூட இது ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ முழுதையும் பார்த்துட்டு கரெக்டாக இதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணலாம். இந்த சூப்பரான ஸ்நாக் பண்ணி இந்த தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க. தீபாவளிக்கு தான் பண்ணணுன்ட்டு இல்லை, ஆர்டினரி டேஸ்லேயும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் பண்ணலாம். ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கெல்லாம் கூட பண்ணி காஃபி டீயோடு கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.